ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நாம் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட இம்பேக்ட், அதோட பாதிப்பு இருக்கும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன கதை பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணரும் பலராமனும் மகாபாரத கதையில் காட்டு வழியாக பிரயாணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நைட் ஆகிடும். சரி, கொஞ்ச நேரம் நீ தூங்கு, கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன், மாற்றி மாற்றி காவல் இருந்துப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் தூங்குறாரு, பலராமன் முழிச்சிருக்காரு. அப்போ அங்கே ஒரு அரக்கன் வரான். உங்களுக்கு என்ன தைரியம், நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போட்டு கேட்டோடனே பலராமனே ஒரு க்ஷணம் பயந்துடுறாரு. இவர் பயந்தோடனே அந்த அரக்கன் இன்னும் பெரிய உருவம் எடுத்துடுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி மிரட்டுறான். அப்போ இன்னும் அவர் பயந்துடுறாரு. அவன் இன்னும் பெரிய ஆள் ஆகிடுறான். அப்போது மூணாவது தடவை இன்னும் நீங்கள் போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோடனே இவர் கிருஷ்ணா அப்படின்னு கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. கிருஷ்ணரை எந்திரிச்சிடுறாரு. ஒரு வேளை ரொம்ப நேரம் நம்ம தூங்கிட்டோம் போல், அவர் தூங்கிட்டார் போல், அவர் டர்ன் வந்துருச்சுன்னு சொல்லி தூங்கிட்டார் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவர் எழுந்து உட்காந்துருந்துருக்காரு. அப்போ இந்த அரக்கன் என்ன தைரியத்தில் நீங்கள் எங்கள் ஏரியாவில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டவுடனே கண்டுக்கவே இல்லை. உனக்கெல்லாம் எதுக்கு நான் பயப்படணும், நீ யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டவுடனே அந்த அரக்கன் பெருசாக இருந்தவன் சின்னதாகிட்டான். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த இடத்துல நீ போறியா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா, அதெல்லாம் போக முடியாது, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இன்னும் கொஞ்சம் சின்னதாகிட்டான். சின்னதான உடனே இப்போ நீ கிளம்ப போறியா இல்லையான்னா, நீலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் இத்தினியோண்டு ஆகிடுறான். இவர் அதை தூக்கி கையில் வச்சுருந்த பைக்குள்ளே உள்ளே எடுத்து வச்சுட்டாரான். காலையில் பலராமன் எழுந்தோடனே இங்கே ஒரு அரக்கன் கத்திக்கிட்டே இருந்தான். கேட்டுச்சா, என்ன பண்ணினேன், இந்த பாருங்க அப்படின்னு அந்த பைக்குள்ளே எடுத்து காமிச்சாரான். இது நடந்ததா நடக்கலையா அப்படின்ற ஆராய்ச்சியை விட்டுட்டு ஒரு விஷயத்தை, அதாவது பலராமனே எவ்வளோ பெரிய வீரர் அவருன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவரே ஒரு க்ஷணம் எதிர்த்தாப்பில் இருக்கிற அரக்கன் பயமுறுத்தினா அப்படின்னோடனே பயந்ததுனால அந்த அரக்கன் சின்னதாக இருந்து பெருசாக விஸ்வரூபம் எடுத்து தெரிஞ்சிருக்கான். அதே இது கிருஷ்ணர் என்ன நடந்தால் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி என்ன மீறினது என்ன இருக்குது அப்படின்னு அவர் நினச்சதுனால அதுவே ஒரு சிறு துரும்ப அந்த அரக்கனே தெரிஞ்சிருக்கான். ஸோ நம்மளோட ஒரு விஷயத்துலையுமே நாம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற விஷயங்களையோ ஆப்போசிட்டாக இருக்கிற நபர்களையோ நினச்சி பார்த்து பயந்தோன்னா அதெல்லாம் பூதாகாரமாக தெரியும் பிரச்சனைகள் எல்லாமே. அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தோன்னா சிறு புள்ளியாட்டம் தான் தெரியும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வந்த கருத்து. இது ரொம்ப நம்மளுக்கு தேவை. நம்ம விரும்பி